ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறது ஒரு லஞ்ச் வீலாக் தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சண்டேனா நான்வெஜ்ஜே இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் என்ன பாஷை தெரியாமல் போய் நான்வெஜ் வாங்கிட்டு வரதும் பெரிய கஷ்டம்தாங்க. எப்படியோ அடித்து பிடிச்சி போய் ஒரு மீனை வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன மீனுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரூப்சந்துங்கிறாங்க. நம்ம ஊரில் அது வவ்வால் போல் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை. நான் எப்போ ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாலும் என்னோடய மசாலா ஒட்டவே ஒட்டாதுங்க. மீனில் எப்போவுமே மீன் வெள்ளையாகவே தான் இருக்கும். நான் வந்து யூடியூப்பில் நான் பார்த்தேன், கீழே கருவேப்பிலையை போட்டு மேலே போட்டால் அது மசாலா வந்து பிரியாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையில் கருவேப்பிலை மேலே மீனை வச்சு வறுத்துருந்தேன். சிம்லேயே வச்சு வறுத்துருந்தேன். சொல்லணுன்னா மீன் சூப்பராக இருந்துச்சு. நிஜமாலுமே மசாலா மீனில் ஒட்டி நல்லா ஃப்ரை பண்ணி இருந்துச்சுங்க. குழம்பும் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் சவுத்தில் கன்னியாகுமரி ஸ்டைலில் வைக்கிற மாதிரி, அதாவது தாளித்து மீனை கடைசியில் போடாமல் ஸ்டார்டிங்லேருந்தே மீனை வந்து குழம்புல போட்டு ஃபுல்லாக கொதிக்க விட்டு அப்படி இறக்கியிருந்தோம். காரம் இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதில் வந்து கடைசியில் வெந்தயமும் மிளகும் ஆட் பண்ணணுமா, ஆனால் நான் மறந்துட்டேன். அப்படி இருந்தாலுமே சூப்பராக இருந்துச்சு குழம்பு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்.